ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற வாரிசு சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா. அப்போ தேனை தனியாக குளத்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து சிபி வராங்க. என்ன தேனு இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கக்குள்ள, இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பசிக்குதா, ஏதாவது நான் சாப்பிட கொண்டு வரவான்னு கேட்குறாங்க. வேண்டாம் மாமான்றாங்க. இளநியாவது குடிக்கிறியான்னு கேட்குறாங்க. வேண்டாம் மாமான்றாங்க. சிபிக்கு ஆனால் மனசில் ஏதோ ஒரு நெருடல். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. உடனே தேனுவே மாமா என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்லு தேனு, எதை பற்றி அப்படின்ற மாதிரி சிபி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே தேனு சொல்கிறாங்க, இல்லை என் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பற்றி அப்படின்னு சொல்லக்குள்ள சிபி சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நீ சொல்லலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ நீ என்கிட்ட அந்த ஒரு விஷயம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு உன் மனசில் அதை விட வேதனைகள் நிறையா இருக்கும். நீ எப்போ சொல்லணும்னு நினைக்கிறியோ அப்போ என்கிட்ட சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அதை தாண்டி நீ வேறு எதையுமே நினைக்காத. அண்ட் அது மட்டும் இல்லை தேனு, நான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் மட்டும் நான் உனக்கு மாமா கிடையாது. உறவு முறையிலேயே நான் உன்னுடைய சொந்த தாய் மாமா முறை அப்படின்னு இருக்கக்குள்ளே நீ எப்போ வேணாலும் எதை வேணாலும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பிரபு ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பிரபு என்ன ஒரு சைக்கோத்தனம் பண்ண இருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா. இதற்கு விடை தெரியணும்னா மறக்காமல் ஜீ தமிழில் வாரிசு சீரியலை பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.